இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில், அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சி நடந்த தேர்வு இருக்கு இல்லையா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு, அறநிலையத்துறை எக்ஸாம் எல்லாம் இந்த கேட்கப்பட்ட கேள்விகள், தமிழ் தகுதி தேர்வு கேட்கப்பட்ட கேள்வியிலிருந்து தொகுத்து இதை கொடுத்துருக்கோம். நம்ம இந்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 9/8/2026 நடக்கக்கூடிய நம்ம டெஸ்ட் சிலபஸில் கோடிட்ட இடத்தையே சரியான சொல்லக்கூடிய நிரப்புக அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம வரக்கூடிய வாரங்கள் டெஸ்ட் நம்ம கொஸ்டின் பேப்பரில் 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களை விளக்குறதுக்காக, சிம்பிளாக இருக்கிறதுக்காக இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த மாதிரி கேள்விகள் அதிகம் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின்லேருந்து அதை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நல்லா ஒரு வாட்டி பார்த்துக்கு, சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்தும் வரக்கூடிய நம்ம ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின் இருக்குது, பார்த்துக்கு. ஸோ இந்த சேனலில் முழுக்க நம்ம டெஸ்ட் பேட்சுக்குரிய வீடியோ மட்டும் தான் நம்ம வரும். இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எல்லா ஸ்டூடெண்ட்னாலுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கோடி இடம் கொடுத்துருப்போம், 2 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அது எது பொருந்தது அப்படின்றத நம்ம வரிசையாக பார்க்கலாம், சரிங்களா? ஓகே. பாம்பு என்ன பண்ணுங்க, பாம்பு சீரும். பொதுவாகவே நல்ல பாம்பு சொல்லுவாங்களே, அந்த ஒரு மாதிரி சீர்ற சவுண்டு, அது பேர் சீருன்னு சொல்லுவாங்க. கரையும் எதுக்கு வரும், கரையும் காக்காத என்ன பண்ணும், காகம் கரையும். 2வது கிளி பேசும். ஆன்சர் கிளி பேசு, ஓகேவா? கூவும் என்ன வரும், கூவும், குயில் கூவும். காகம் கரையும். ஆன்சர் காகம் கரையும். குளரும், பொதுவாக குளரும்ல ஆந்தை அலரும். வாத்து என்ன சொல்லுவாங்கன்னா குளரும் சொல்லுவாங்க. வாத்து குளரும் சொல்லுவாங்க, ஓகேவா? சரி. அடுத்து மயில் அகவும். குயில் நம்ம மேலே பார்த்தோம், குயில் கூவும், ஓகேவா? புறா புணுகும். காகம் கரையும், நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், ஓகேவா? கடிதம், இங்க பாருங்க, மேல ஒளிமரம் கொடுத்தோம், அப்படி மாறும், சரிங்களா? ஓகே. கடிதம் என்ன செஞ்ச, கடிதம் எழுதினான். ஓவியம் வரைந்தான் வரும். இதுக்கு ஆன்சர் எழுதினான். ஓவியம் வரைந்தான் வரும். இங்க இருக்கு பாருங்க கீழே, ஓவியம் வரைந்தான். மரக்கன்று நட்டான், சரிங்களா? மரக்கன்று நட்டான். விதையத விதைத்தான் சொல்லணும். அரிசி சமைத்தான். வேற என்ன, வேக வைத்த என்ன வரும், அந்த கிழங்குகள் என்ன பண்ணாங்க, வேக வைத்தான்னு சொல்லலாம். புத்தகம் படித்தான். பார்த்தானுக்கு என்ன வரும், படம் பார்த்தான்னு சொல்லலாம். விளக்கு ஏற்றினான். பசுக்களின் கூட்டம் எவ்வாறு சொல்லுவாங்க, பசு என்னவா கூட சொல்லுவாங்க, பசு நிறைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? யானைகளின் கூட்டம் கூட்டம் சொல்லுவாங்க. யானை கூட்டம் கூட்டம் சொல்லுவாங்க. அடுத்து ஆடுகளின் கூட்டம் ஆடுகளின் கூட்டம் மந்தை. மீன்களின் கூட்டம் திரள். 16 நட்சத்திரங்களின் கூட்டம், அதுவும் திரள் தான், சரிங்களா? அடுத்து 17 பால் கறந்தான். பால் கறந்தான். தேன் எடுத்தான். தேன் சொல்லுவாங்க, எடுத்தான். அடுத்து காய் பறித்தான். காய் பறித்தான். பூ கொய்தான். இந்த பக்கம் இருக்கிற ஆன்சர் எல்லாமே இந்த பக்கம் கூட்டினாலும் அது நான் சொல்லலை. எல்லாமே இந்த பக்கம் ஆன்சர் வந்துருது. மரம் வெட்டினான். அடுத்து நெல் அறுத்தான். அந்த கார் அறுத்தான்னு சொல்லுவாங்க, கார் அறுத்த நெல் அறுத்தான். அடுத்து 23 கப்பல் செலுத்தினான். எப்பயுமே நம்ம என்ன, கப்பலை செலுத்தினான்னு சொல்லுவோம். ராஜராஜ சோழன் கப்பலை செலுத்தி போனான்னு சொல்லுவோம். வாகனம் என்ன பண்ணும், வாகனம் விமானம் ஓட்டினான்னு சொல்லுவாங்க, ஓகேவா? வாகனம் ஓட்டினான்னு சொல்லுவாங்க. விமானம் என்ன வரும், விமானம் எதுக்கு வரும், இயக்கினான் வரும், ஓகேவா? அடுத்து தேர்வு எழுதினான். தேர்வு எழுது, இங்க எதனா சொல்லலாம், புத்தகம் படித்தான்னு சொல்லலாம். அடுத்து 26 மருந்து உண்டான். மருந்து உண்டான். அடுத்து 27 பாருங்க, நாளடைய ஏற்றவர்கள் யார்? நாளடைய ஏற்றவர்கள் யார் வருவாங்க, சமண முனிவர்கள். அடுத்து மணிமேலை ஏற்றியவர் யாரு? மணிமேலை ஏற்றியவர் சீர்த்தலை சாத்தனார். திருமுருகாற்றுப்படை ஏற்றியவர் யாரு? திருமுருகாற்று ஏற்றியவர் நக்கீரர். இதெல்லாம் நம்ம கேள்வி பதிலுமே என்ன பண்றோம், கோடி எழுதுறப்போ நம்ம கொடுத்துருக்கோம். அதெல்லாம் எளிமையான கேள்விகள் தான். அடுத்து புறநானூறு டேஸ் இலக்கியத்தை சேர்ந்தது. புறநானூறு எந்த இலக்கியத்தை சேர்ந்தது? 8 தொகை இலக்கியத்தை சேர்ந்தது, ஓகேவா? அடுத்து 31
பட்டினப்பாலை டேஷ் இலக்கியத்தை சேர்ந்தது. பட்டினப்பாலை வந்து 10 பாட்டு வகையை சேர்ந்தது. சொல்லின் இறுதியில் நிற்பது எது? சார்பா முதலானா? சார்பு தான். அடுத்து 33 தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் டேஷ் ஆகும். முதல் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 247. இது எது ஆயுத எழுத்து? அக்கணம் வந்து ஆயுத எழுத்து. குரில் எழுத்துக்கள் குரில் உயிர் எழுத்துக்கள் மொத்தத்தில் இருக்கு 5 7 பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கு. குரில் உயிர் எழுத்துக்கள். உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்க நடந்துச்சு? உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்க நடந்துச்சு? ஆன்சர் வந்து கோயம்புத்தூர். அடுத்து தமிழ் செம்மொழியை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. இந்தியாவின் தேசிய மொழி டேஷ். அரசியலமைப்பு தேசிய மொழி இல்லை இந்தி. அரசியலமைப்புல தேசிய மொழின்றது இல்லை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. கற்றது கைமண் அளவு. அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. கற்றவருடைய கைமண் அளவு. கல்லாதது உலகளவு. ஸோ கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இந்த கூற்று யாருடையது? இது கண்டிப்பா என்ன பண்ணணும்? கமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்றத கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து 43 தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும். அடுத்து நாவினால் சுட்டவடு ஆறாது. அடுத்து அவசரம் ஆபத்தை கொடுக்கும். சரியா? மகிழ்ச்சி என்பது இணைச்சொல். எல்லாம் பாருங்க. இணைச்சொல் இப்படி கேட்கலாம். இணைச்சொல்னு கேட்கலாம், எதிர்ச்சொல்னு கேட்கலாம். என்ன கேட்டிருக்கோம்? இணைச்சொல். மகிழ்ச்சி என்பது இணைச்சொல் ஆனந்தம். உலகம் என்பது இணைச்சொல் ஞானம். சூரியன் என்பதன் இணைச்சொல் கதிரவன். கடல் என்பது இணைச்சொல் ஆழி. மலை என்பது இணைச்சொல் குன்று. சரிங்களா? இது எல்லாமே அகைன் திரும்ப ஒரு சொல்றேன். இது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுடைய தொகுப்பு. அங்கங்க அந்த கொஸ்டினை கேட்டு வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? அதை தொகுத்து வச்சிருக்கோம். எலிஜிபிள் கொஸ்டின் அதிகமா வந்திருக்கு. இப்போ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம் எடுத்துக்கலாம், இல்லை இந்த அறநிலையத்துறை எக்ஸாம், மீன்வளத்துறை எக்ஸாம் எடுத்துக்கலாம். அங்கே எலிஜிபிள் லிஸ்ட்ல இந்த மாதிரி கொஸ்டின் அதிகமாக உள்ள வந்திருக்கு. அதை ஒரு தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 9/8/2026 கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? இதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஸோ இந்த வீடியோ நல்லா பார்த்துக்குங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.